வணக்கம். இன்னைக்கு நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஹேர் ஃபால் தான். பார்த்தா சில பேருக்கு பில்லோ கவர்ஸில் நிறைய ஹேர் இருக்கும், வீட்டுக்குள்ளெல்லாம் ஹேராக இருக்கும், ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஓட்டிகிட்ருக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகும். என்னடா இவ்வளோ முடி கொட்டுதே அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ரெஷன் ஆகும். இந்த ஹேர் ஃபாலுக்கு மேக்ஸிமம் என்ன காரணமாக இருக்குன்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் பாடி ஹீட்டும் தான் காரணமே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக கெரட்டின்னு ஸ்மூத்தனிங் அப்படின்னு சொல்லி நிறைய செய்கிறாங்க. கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு ஹேர் ஸ்டைலுமே பண்ண மாட்டாங்க. ஹேர் சுத்தமாகவே டெட் ஆகிடும். ரெண்டாவது, மார்க்கெட்டில் வர எல்லா ஷாம்புவும் கண்ட மணிக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அப்போதைக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் நாளாக நாளாக உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போது அதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டாங்க. எல்லாரும் டேப்லெட்ஸ் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன தான் தலைக்கு ஆயில் வச்சாலும் ஹேர் மாஸ்க் போட்டாலும் 20% தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இன்டேக்காக ஃபைபரு ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 7 to 10 days நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களை ஹேர் ஃபால் கட்டாயமாக கண்ட்ரோல் ஆகும். கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கோங்க. அதோட பாதாம், முந்திரி, வால்நட்டு, வேர்க்கடலை, எள்ளு, டேட்ஸு இது எல்லாமே எடுத்துக்கோங்க. டேட்ஸை மட்டும் வறுக்க வேணாம், நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இந்த பொருள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் இந்த டேட்ஸை போட்டு மிக்சியில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து உருண்டையாக வரும். உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு கட்டாயமாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இதை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரேன். சில டைமில் நானும் சலிப்பாக செய்யாமல் விட்டுருவேன், கொஞ்சம் ஹேர் ஃபால் வரும், மறுபடியும் இதை சாப்பிடுவேன், மறுபடியும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும். இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் குறையிறதுல கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ஷாம்பை டைரெக்டாக தலையில் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.